நேத்திக்கு வீடியோ பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தாலி உருக்கள்லாம் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணீங்கல்லப்பா, நேற்று வீடியோவில் என்னென்ன உருக்கள் எல்லாமே கையில் வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க. பட் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்து ஒவ்வொரு டிசைனுக்கான ப்ரைஸையும் நீங்கள் சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. எல்லா உருக்கள்லையுமே வந்து ஸ்டோன் வச்சது அதே மாதிரி ஸ்டோன் இல்லாததையும் நீங்கள் தனித்தனியாக போஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்த்துருக்கோம். ஒரு குட்டி ரீகேப் மாதிரி எல்லா உருக்களும் பார்த்துட்டு நம்ம தாலி கலெக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரை நாமம் இருக்குது இல்லையா, இது வந்து 300 ஒரு ஜோடி 300 அடுத்து இந்த குட்டி லக்ஷ்மி காயின் நல்லா சாலிடாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180 ருபீஸ், அதாவது 180 வரும். அடுத்து இந்த ஸ்டோன் வச்ச லக்ஷ்மி காசு 3 வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, இது ஒரு கஸ்டமர் வந்து கம்மல்னு நினச்சி வாங்கிட்டேன்னாங்க. அது கிடையாது, கம்மல் கிடையாது, அது அலங்கார பொருள். அதாவது நம்மளோட மாங்கல்யத்தில் கோத்துக்கலாம், அதே நேரத்தில் சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து இந்த பெரிய காசு இருக்குது பாருங்கள், அது வந்து 300 வருங்க, 300 ருபீஸ். இது எல்லாமே தாலி உருக்கல்ல கோக்கிறது தான். அந்த குட்டி லக்ஷ்மி காசு இருந்தது இல்லையா, அது 125 வருங்க. அடுத்து நாணல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஐம்பொன் ப்ராடக்ட்ஸ். ஸோ குவாலிட்டி வைஸ் எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு வராது, ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரியல் கோல்டுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ரெகுலர் யூஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே நீங்கள் தாலி உருக்கல், அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மஞ்சள் கயிறில் கோர்த்து போடணுனாலும் போட்டுக்கலாம். நாணலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரோட ரேட்டு 95 ருபீஸ், அதாவது 95 ரூபாய் மட்டுமே. அடுத்து லக்ஷ்மி காசு பாருங்கள். லக்ஷ்மி காசில் உங்களுக்கு ஸ்டோன் வச்சும் அவைலபிள் இருக்குது, ஸ்டோன் இல்லாமலேயும் இருக்குது, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நான் கல் வச்சு நிறைய கஸ்டமர் வாங்கி இப்போ கோத்துட்ருக்காங்க. உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா அம்பாளுக்கு சாத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டு விக்கிரகத்துக்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த லக்ஷ்மி காயினை வச்சே அலங்கரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பெருசாக காசு மாலை போடுற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா. இது வந்து கல் வச்சதாகட்டும், உங்களுக்கு கல் வைக்காத இந்த லக்ஷ்மி காசாகட்டும், ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் வரும். ஒரு பேரோட ரேட்டு 175 ருபீஸ் ஒன்லி, அதாவது 175 ரூபாய் வருங்க, 175 ரூபாய் மட்டுமே. யாருக்கு தேவைப்படுதுனாலுமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் நாங்கள் க்ளீனாக வந்து ஷோ பண்ணுறோம். வேண்டியவங்க வாங்கிக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நம்மகிட்ட தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கடை ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அவைலபிள் இருப்பாங்க ஆன்லைனில். அந்த நேரத்தில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. முடியாதவங்க, நான் வெளியில் போகிறேன்ப்பா, 8 மணிக்கு தான் நைட்டு வருவேன், வேலைக்கு போகிறேன், 8 மணிக்கு வருவேன், நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டைமண்ட் குண்டு பாருங்கள், ஒரு பேரோட ரேட்டு 100 ருபீஸ், ஓகேங்களா. 100 ரூபாய் மட்டும்தான் டைமண்ட் குண்டு. பூசணி குண்டும் இருக்குது, நான் ஷோ பண்ணுறேன். அடுத்து மங்கலட்சுமி பொட்டுன்னு சொல்லுவாங்க. மங்கலட்சுமி பொட்டுனா நிறைய பேர் வந்து அந்த மாங்கல்ய உருக்கல்ல கோக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. விக்கிரகம், வீட்டில் விக்கிரகம்லாம் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட அலங்கார பொருட்களாக நம்ம இதெல்லாம் பயன்படுத்தலாம் சுவாமிக்கு. ஸோ இது ஒரு பேரோட ரேட்டு 175 ரூபாய் மட்டுமே, 175 ருபீஸ்ங்க. அடுத்து பாருங்கள் மாங்காய். இதில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்ச மேங்கோ இருக்கும். இதிலே 3 டிசைன்ஸ் வரும், சரிங்களா. இதில் 3 டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பீகாக் டிசைன். இதில் லீஃப் டிசைன், உங்களுக்கு இலை டிசைனில் வேணும்னாலும் இருக்குது. ஒரு பேரோட ரேட்டு 150 ருபீஸ் மட்டும்தான். இதிலே ஸ்டோன் வச்சும் இருக்குது, ப்ளைனாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஸ்டோன் இல்லாமல் வேணும் அப்படின்னா கூட அவைலபிள் இருக்குங்க. அடுத்து அந்த தாலி உருக்கல் எல்லாத்துலேயுமே இதில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வாழை சீப்பு, இதில் இருக்க வாழை சீப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல் வச்சுருக்கு இல்லையா, அதில் கல் வைக்காமல் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. அதில் ஸ்டோன் மேங்கோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதோ பாருங்கள், ஃபுல் ஸ்டோன் மாங்காய், அதாவது வெள்ளை கலரில் குட்டியாக நடுவில் மட்டும் உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன் கொடுத்து அழகாக கொடுத்துருப்பாங்க. அதோட ரேட்டு ஒரு பேரோட ரேட்டு 180 ருபீஸ் வரும். இந்த மாதிரி கம்ப்ளீட் செட் பண்ணி வாங்கணும், நீங்கள் மாங்கல்யம் வாங்கணும் அப்படின்னா அதோட ரேட் என்னவாக இருக்கும், 1350 ருபீஸ் ஒன்லி, அதாவது 1350 ரூபாய் மட்டுமே. பிடிச்சவங்க இதை அழகாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. தங்கத்துக்கு நிகரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஐம்பொன் தாலி கலெக்ஷன்ஸ் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் இல்லைங்களா. தட்டை தாலி இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு என்ன தாலி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டுக்கலாம். இதில் நிறைய பேர் அந்த கொங்கு வேளாளர் தாலி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நேற்று கஸ்டமருக்கு. ஸோ கொங்கு வேளாளர் எக்ஸாக்ட் தாலி வந்து எங்ககிட்ட அவைலபிள் கிடையாது. பட் நம்ம தொப்பை தாலி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொங்கு வேளாளர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த தொப்பை தாலியிலே உங்களுக்கு இன்னொரு மாடல் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை கரெக்டாக அந்த தாலி டிசைன் தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க நம்மகிட்ட. ஸோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா. மற்றபடி உருக்கல் தாலி சரடு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் 1380 ரூபாய் மட்டுமே. உங்களுக்கு அந்த ஸ்டோன் மாங்காய் இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். அடுத்த சிவலிங்கம் தாலி இதுவும் ஃபுல் செட்டோட ரேட்டு 1350 ரூபாய் மட்டுமே. தனியாக வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.